Hi students, போன 3 வீடியோஸ்ல நம்ம first 3 example sums பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம exercise set 2.1ல questions பார்க்கலாம். இப்போ first questionல என்ன சொல்றாங்கன்னா நம்மள degrees என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஒரு 4 polynomial expression கொடுத்துட்டு இதோட degrees என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. டிகிரினா என்னன்னா it is the highest power in a term or a polynomial expression. அப்போ இங்க பாருங்களேன் 2x square minus 5x plus 3னா இங்க highest power என்ன x square தானே, அப்போ டிகிரி வந்து 2. இந்த எக்ஸ்பிரஷன்ல y cube plus 2y minus 1, இந்த இடத்துல highest power வந்து y cube தான், அப்போ cubeனா நமக்கு 3 தான் ஆன்சர். தேர்ட் ஒன் வந்து -9. -9ல வந்து வேரியபிளும் இல்லை நமக்கு பவரும் இல்லை, அப்போ நம்ம என்ன எழுதணும்னா 0ன்னு எழுதிடணும். இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த இடத்துல -9 x to the power 0ன்னு இருக்குன்றது அர்த்தம். x to the powerனா is equal to 1. எந்த வேரியபிளுமே பவர் 0ல இருந்தா 1ன்னு அர்த்தம். அப்போ -9 into 1ன்னு இருக்கிறப்போ அதே -9 தான் நமக்கு ஆன்சரா கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல நமக்கு டிகிரி வந்து 0. இப்போ ஃபோர்த் கொஸ்டின்ல இங்க வெறும் z தான் இருக்கு. வெறும் z இருந்தா என்ன அர்த்தம்? z to the power 1 இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்துல பவர் 1 இருக்கனால டிகிரி வந்து நமக்கு 1. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்கன்னா ரைட் பாலினாமியல்ஸ் ஆஃப் டிகிரிஸ் 1, 2 and 3. என்ன சொல்றாங்கன்னா டிகிரிஸ் வந்து 1ஆ இருக்க மாதிரி ஒரு பாலினாமியல் எழுதுங்க, 2ஆ இருக்க மாதிரி ஒன்று எழுதுங்க, 3ஆ இருக்க மாதிரி ஒன்று எழுதுங்கன்னு சொல்றாங்க. நம்ம என்ன எழுதலாம்னா எது வேணாலும் நம்ம எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டிகிரி 1ஆ இருக்க மாதிரி என்ன எழுதலாம்னா 2x plus 3. இங்க பாருங்க x to the power 1ல தானே இருக்கு, அப்போ இங்க டிகிரி வந்து 1. ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம எழுதிட்டோம். இப்போ செகண்ட் ஒன் வந்து டிகிரி வந்து 2ஆ இருக்க மாதிரி எழுதலாம். இப்போ நம்ம என்ன எழுதலாம்னா 3y square plus 3x. அப்போ இங்க ஹையஸ்ட் பவர் என்ன 2 தானே, அப்போ டிகிரி வந்து நமக்கு 2. இப்போ அடுத்து டிகிரி 3ஆ இருக்க மாதிரி ஒரு பாலினாமியல் எழுதணும். 9z cube plus 4y square plus 3z plus 40. இப்போ வந்து ஹையஸ்ட் பவர் என்ன நமக்கு 3, அப்போ டிகிரி வந்து 3. இதுதான் வந்து நம்ம செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். நீங்க என்ன வேணா எழுதிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு 2x plus 3 எழுதுறதுக்கு பதில் 3z plus 5 எழுதலாம். இங்க செகண்ட் ஒன்க்கு வந்து 4y இல்ல y வேண்டாம்னா 4z square plus 3 எழுதலாம். எப்படி வேணா எழுதிக்கலாம். ஆனா நமக்கு டிகிரி வந்து இங்க 1ஆ இருக்கணும், இங்க 2ஆ இருக்கணும், இங்க 3ஆ இருக்கணும். அந்த எக்ஸ்பிரஷன் வந்து பாலினாமியல் எக்ஸ்பிரஷனா இருக்கணும். பாலினாமியல் எக்ஸ்பிரஷன்னா எப்படி இருக்கும்? பவர்ஸ்ல வந்து ஹோல் நம்பர் மட்டும் தான் இருக்கணும். சரியா? இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து பாலினாமியல் எக்ஸ்பிரஷன்ஸ். இதெல்லாம் இங்க டவுட் வரக்கூடாதுன்னா இன்ட்ரடக்ஷன் வீடியோல இது எல்லாத்த பத்தியுமே எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம போட்டிருந்தோம். அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்க. அப்பதான் எக்ஸசைஸ் சம்ஸ் எல்லாம் உங்களால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். இப்போ தேர்ட் கொஸ்டின்ல என்ன சொல்றாங்க? வாட் ஆர் தி கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் x2 and x3 இந்த பாலினாமியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து x2 ஓட கோஎஃபிஷியன்ட்டும் x3 ஓட கோஎஃபிஷியன்ட்டும் நம்ம எழுதணும். அப்போ x2 எங்க இருக்கு? இங்க இருக்கு. x2 பக்கத்துல என்ன இருக்கு? 6 இருக்கு. அப்போ x2 ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன? 6. x3 ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன? இங்க இருக்கு x3, அது பக்கத்துல -3 இருக்கு. சிம்பிளை விட்டுறக்கூடாது. இப்போ x3 ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து -3. சிம்பிளையும் எழுதிடணும். சிம்பிள் போடாம வெறும் 3 எழுதா ஆன்சர் வந்து தப்பாயிரும். கோஎஃபிஷியன்ட்னா ஒண்ணுமே இல்லை, ஒரு வேரியபிள் இருக்குன்னா அந்த வேரியபிளுக்கு பக்கத்துல இருக்க நம்பர்ஸ் தான் வந்து கோஎஃபிஷியன்ட். இப்போ நமக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா x2 x3 கேட்டனால x2க்கு பக்கத்துல இருக்க 6 எழுதிட்டோம், அதே மாதிரி x3க்கு பக்கத்துல இருக்க 3 எழுதிட்டோம். இதுதான் வந்து கோஎஃபிஷியன்ட்ஸ். இப்போ ஃபோர்த் கொஸ்டின்ல என்ன கேக்குறாங்கன்னா வாட் இஸ் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் z இந்த பாலினாமியல் சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து z ஓட கோஎஃபிஷியன்ட் என்னன்னு கேக்குறாங்க. கவனிச்சு பாத்தீங்கன்னா இங்க வந்து z இருக்காது. அப்ப நம்ம எப்படி கன்சிடர் பண்ணிக்கணும்னா 4z cube plus 5z square plus 0z minus 11 இந்த மாதிரி இருக்குன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அப்ப இந்த இடத்துல பாருங்க 0 தானே கோஎஃபிஷியன்டா இருக்கு. அப்ப கோஎஃபிஷியன்ட் வந்து is equal to 0. கோஎஃபிஷியன்ட் of z is equal to 0. இல்லாத ஒரு வேரியபிளுக்கு கோஎஃபிஷியன்ட் கேட்டாங்கன்னா
அது வந்து நீங்க ஜீரோன்னு எழுதிடலாம். அது எப்படி நம்ம ஜீரோன்னு எழுதுறோன்றதுக்கான கான்செப்ட் தான் வந்து இந்த ரெப்ரசன்டேஷன். நீங்க சும்மா டைரக்டாவே ஜீரோன்னு எழுதிக்கலாம். இல்லை இதை எழுதுறதுனாலும் இட்ஸ் பெட்டர். இப்போ 5th கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் தி கான்ஸ்டன்ட் டேர்ம் ஆஃப் த பாலினாமியல் கேட்டிருக்காங்க. அதாவது இந்த பாலினாமியல் எக்ஸ்பிரஷன்ல கான்ஸ்டன்டா இருக்கிற டேர்ம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்க நல்லா பாருங்க, இங்கேயும் வேரியபிள் இருக்கு. அப்ப 9 வந்து கான்ஸ்டன்ட் கிடையாது. இங்கேயும் வேரியபிள் இருக்கு, இதுவும் கான்ஸ்டன்ட் கிடையாது. இங்கேயும் வேரியபிள் இருக்கு, அதனால 8ம் கான்ஸ்டன்ட் கிடையாது. எங்க வேரியபிள் இல்ல, -10ல மட்டும்தான் வேரியபிள் இல்லை. அப்ப கான்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு -10. மறக்காம இந்த மைனஸ் சிம்பிளையும் இங்க எழுதிடணும். வெறும் 10 எழுதுனா ஆன்சர் வந்து தப்பாயிரும். ஓகேவா? அவ்வளவுதான் நம்மளோட எக்ஸசைஸ் செட் 2.1ல இருக்க கொஸ்டின்ஸ். 5 கொஸ்டின்ஸ் தான், 5மே ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். நீங்க ஒரு 2 மினிட்ஸ்ல போட்டுடலாம். இன்ட்ரடக்ஷன் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இது நீங்களே ஈஸியா போட்டுடலாம். ஸோ பார்க்கலன்னா அதை செக் அவுட் பண்ணி பாருங்க. அதே மாதிரி உங்கள யாருக்காச்சும் டியூஷன் வேணும்னா இங்க இருக்க நம்பரை வச்சு நீங்க காண்டாக்ட் பண்ணி ஃபர்தர் டீடைல்ஸ் என்னங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அடுத்த வீடியோ வர வரைக்கும் கீப் வாட்சிங் அண்ட் ஸ்டே கனெக்டட்.